மிதுன ராசி, மிதுன லக்கணம். அதாவது மிதுனத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் 3 விஷயம் நடப்போகுது. அந்த 3 விஷயம் ரொம்ப பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கொடுக்க போகுது. புதன் இப்போ விரயத்துக்கு வந்துட்டார். ஐயோ, விரயங்கள் ஏற்படுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து சுக்கிரனுடைய வீடு, சுகபோகமான லக்ஸரியான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. திருமணன்ற விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக அமைய போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனவு கண்ட மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாருங்கள், அந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரம் 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றியை கொடுக்க போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அந்த வெற்றி எப்படின்றது 3ஆம் இடம். 3ஆம் இடம்ன்றது தகவல் தொடர்பு. உங்களுடைய ஃபோனுடைய மெசேஜ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இப்படி ஏதோ ஒரு சோஷியல் மீடியா, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரும். அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு நிஜமாக மாறப்போகுது. நீங்கள் ஆடம்பரமான மிக உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தனை சமிக்ஞைகளும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படியாக கொடுக்க போகிறது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. சுக்கிரன் சொந்த வீட்டில் 12இல் அமர்ந்து இருக்கும்போது 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம், 5ஆம் பாவத்துக்கு நம்ம பார்த்தா 5க்கு 8ல் இருக்கும்போது மனசு கொஞ்சம் கவலையை கொடுத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வளர்ச்சி, புதிய மாற்றம், புதிய வழி, புதிய பாதை, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது. இதுக்கிடையே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் விஜய் ஆனந்த் என்றவர் 9035202531 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த் பேரை சொன்னாலே ஜாதகத்தை ப்ரிடிக்ஷனை துல்லியமாக சொல்லுவார். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் எங்கிட்ட பார்க்கணுன்னா 7871617677 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த், பிளேஸ், நேம் எல்லாமே வேணும். ஆனால் அவர் டேட் ஆஃப் பர்த் நேம் வச்சே சொல்லுவார். அது நியூமராலஜி, நம்மளது ஆஸ்ட்ராலஜி தான் ஜாதகம் பார்க்குறது. எடுத்தோடனே இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரம். சூரியன் விரயத்திலிருந்து ஜென்மத்துக்காக வருவார். ஜென்மத்தில் வரும்போது உங்கள் கையில் தாங்க எல்லாமே. ஜென்மத்துக்கு இன்னும் 16 நாளில் வந்துடுவார். சூரியன் நகர்ந்து ஜென்மத்துக்கு வந்தவுடனே பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி, பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நிறையா விஷயங்கள் ஏற்பட போகிறது. மகிழ்ச்சிகரமான பல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மகிழ்ச்சிகரமான பல விஷயங்கள், மிக மிக உயர்வான மனிதர்கள், உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வராத பணம்லாம் வந்துடும். நீங்கள் பாருங்கள், செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போது 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களாம் வெற்றியை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெஷலான நபர் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும். அது வந்து ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெண் உங்களை வாழ்க்கை துணையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் லைஃப் இப்படி நான் ஸ்ட்ரகிளில் இருக்கேன், செகண்ட் லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்ப்பீங்க. இந்த இடத்துல 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடம் 12ஆம் இடத்துல ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம். மகாலட்சுமியை வழிபடுங்க. கேசரி, இனிப்பு வகை உணவில் அன்னதானம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இனிப்பு வகை உணவுன்றது வந்து சுக்கிரனை வந்து பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இனிப்பு வகை உணவுகளை அன்னதானம் செய்யும்போது உங்களுக்கு பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகிடும். பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பகரமான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், அதாவது நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமும் அப்படியே வெளிச்சமாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அந்த ஹாப்பியான மூட்லேயே நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பீங்க. அது ஒரு அழகான வாழ்க்கை. அந்த அழகான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. அப்படியேப்பட்ட ஒரு அழகான சூப்பரான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறணுன்னா இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லையில்லா சந்தோஷம், எல்லையில்லா மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி பிரம்மாண்டமான வளர்ச்சி, பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது தொழில், புதிய வாய்ப்புகள், புதிய வழிகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு பாதைகளும் உங்களுக்கு திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பாதைகள் திறக்கப்படும் போது நீங்கள் உயர்வான ஒரு நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். உயர்வான நிலைக்கு
நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வான ஒரு நிலைக்கு சென்று அந்த அந்த ஒரு சூழ்நிலைகள், அந்த நிலை இன்னும் சிறப்பாக, இன்னும் நல்ல நிலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மனநிலைன்றது 5ஆம் இடம். மிதுன ராசிக்கு மனநிலைன்றதை குறிக்கக்கூடியது 5ஆம் இடம் சுக்கிரன் தான். சுக்கிரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். சுக்கிரன் 5ஆம் இடம் மனசை வந்து பெருசாக யோசிக்க ஆரம்பித்தாலே சக்ஸஸ். சந்தோஷமான விஷயத்தை நினைக்க ஆரம்பித்தாலே சக்ஸஸ். நிம்மதியான தூக்கத்தை அடையணும். சீக்கிரமாக தூங்கிடணும். சீக்கிரமாக தூங்குறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பரிகாரம். அந்த சீக்கிரமாக தூங்கும்போது நீங்கள் இப்படிலாம் கூட பாருங்களா, இனிப்பு வகை உணவுகளை பாருங்கள், சாப்பிடுங்க. சில பேருக்கு சாப்பிட முடியாது, சுகர் இருக்கலாம், இதாக இருக்கலாம். அப்போ வந்து இனிப்பு வகை உணவு பாருங்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எது உங்களுக்கு கொடுக்குமோ அந்த விஷயத்தை திரும்ப பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி, மிக உயர்வான ஒரு வாழ்க்கை அப்படின்றத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பிரகாசமாக கொண்டு போயிடும். நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக வந்து உங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்கலாம். அந்த துரோகமான விஷயங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சிடுங்க. துரோகம் செஞ்சவங்களும் மன்னிச்சிடுங்க. நீங்கள் துரோகம் பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்கணும் இல்லை, கடவுள்கிட்ட கேளுங்க. ரைட்டிங் ப்ராசஸில் கேளுங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது எனக்கு தெரியல, அந்த டைமில் கொஞ்சம் அழுது மன்னிப்பு கேளுங்க. ஆனால் ஒரு தடவை தான் நீங்கள் அழ போகிறீங்க, மன்னிப்பு கேட்க போகிறீங்க. அப்படியே எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. எல்லா தோஷமும் கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு போயிடுச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயந்தான். அதே மாதிரி மன்னிச்சிருங்க துரோகம் பண்ணவங்களையும். இல்லைங்க மன்னிக்க முடியாது, கோபம் வருதுங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த 3 நல்ல விஷயம்லாம் நீங்கள் அதுவும் பெற முடியாது. அது இப்போ சும்மா நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு டைம் வேஸ்ட்டு, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும் டைம் வேஸ்ட்டு. மன்னிக்கணும். மன்னிச்சிட்டிங்கன்னா ஸ்பெஷலான ஒரு லைஃப். அந்த லைஃப் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் 1000 பேருக்கு நல்லது பண்ண போகிறீங்க. 1000 பேருக்கு நல்லது பண்ண போகிறீங்க. நிறைய ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும். ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டில் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 5000 10,000 கொடுங்க பணம். இல்லைனா ஒரு சாப்பாடாவது பரிமாறுங்க. சில பேருக்கு வந்து பணம் நெருக்கடியாக இருக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் சனியோடைய பரிகாரம். ஆனால் இதெல்லாம் பரிகாரம் நினச்சி பண்ணாமல், இதெல்லாம் என் கடமை, செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். இது பரிகாரம் நினச்சி பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாது. இதெல்லாம் வந்து என்னுடைய 11 வருட அனுபவத்தை நான் இங்கே சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைக்கு செல்வதற்கான பாதைகள் திறக்கப்படும். ராசிக்கு 3ஆம் இடம் சூரியன் சூப்பரான ஒரு நிலையில் இருக்கார். ஸோ சக்ஸஸ் தான், நிச்சயம் வெற்றி தான், மிக உயர்வான ஒரு வாழ்க்கை தான். இனி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக தான் அமைய போகுது. ஸோ இந்த மனநிலையில் இறங்கி அடிங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். உங்களுக்கு இனிமேல் நல்லா தான் நடக்க போகுதுங்க. மகிழ்ச்சிகரமான பல செய்திகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது இந்த சுக்கிரன் புதன் 3 ஒரு டச்சில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த எதிர்மறை வலை, எதிர்மறை எண்ணங்கள், செயல்கள் செஞ்சிட்ருக்கிறவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இது ஒரு வேறு மாதிரியான எஃபெக்ட் உங்களுக்கு காட்டும். வேறு மாதிரியான ஒரு எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலை கொடுக்கும். இந்த நெகட்டிவ் ஃபீல் ஃபுல்லாக விலகிடும். கெட்டவங்களும் விலகி போய்ட்டுருப்பாங்க. இந்நேரம் நல்லவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க இனிமே. இல்லைன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறனால இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான். வெற்றிகரமான சூப்பரான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. அது ரொம்ப ரொம்ப வேறு ஒரு லெவல், வேறு ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும்போது மிக உயர்வான நிலை, மிக உன்னதமான நிலை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது வேறு ஒரு லெவல், வேறு ஒரு தரத்தை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? இதுக்கிடையே திரும்பி நான் சொல்கிற விஷயம், நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர் விஜயானந்த். இவர் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் டேட்டா பார்த்து பேர் சொன்னாலும் சொல்லுவார். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இதை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீரா அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எழுதிட்டு நான் ஃபோனில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் எங்கிட்ட பார்க்கணுன்றதை விட அவர்கிட்ட நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஏன்னா இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றம் தான், வெற்றி தான், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான் இனி கிடைக்க போகுது, நடக்க போகுது. இதுக்கான நிரந்தரமான தீர்வு அப்படின்றது உங்கள் மனநிலை பலமாக இருக்க வேண்டும். நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க.
நல்லா இருப்பீங்க. நல்லது தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுக்கிடையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை எனக்கு அனுப்புங்க. நான் சொன்ன வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னை வந்து உங்களுடைய வாழ்த்து வந்து எனக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கும். அதனால் வாழ்த்தி ஒரு மெசேஜ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.